ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியுண்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறீங்க. இதில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அணில் சேமியா எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா உதிரியாகவும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுடு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார போட்டு உடனே எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை இட்லி துணியில் போட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். அந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தண்ணியில் வேக போடுறோம்ல, அப்போ போடும்போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்துக்கணும். அப்போ அந்த ஒரு 2 மினிட்ஸ் அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடும் போது நல்லா அந்த உப்பும் அதில் இறங்கியிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம தேவைப்படும் போது அங்கேயும் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இட்லி பாட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இடியாப்பம்லாம் எப்படி எடுப்போம் அதே மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வந்துடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தாளிப்பெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை, முந்திரியெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா குட்டீஸ்லாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகா, தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முந்திரி, வேர்க்கடலை ரெண்டுமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் நல்லா நிறையா கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கடிப்படும் போது நல்லா சூப்பர் க்ரன்ச்சியாக இருக்கும். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ளெயினாக ஒயிட்டாக கொடுக்கும் போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு எல்லோ கலரில் இருக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா கூட நான் கொட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இதிலே கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லாததுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேமியா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு தேங்காய் சட்னி, வரமிளகா போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி கூட சேவ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக டக்கராக இருக்கும். வாங்க அப்படியே விளாக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்மளை ஃபேஸ் பண்ணுற ஒரு 4-5 பேர் இருப்பாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை நம்மளோட ஒரு ஒர்க்கிங் சர்க்கிள், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் பேரை பார்ப்போம்ல. அவங்கள டெய்லி பார்க்கும்போது அப்பப்போ பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. எப்போயாச்சும் ஒரு தடவை பார்க்கும்போது அவங்க மேலே நம்மளுக்கு பாசமாக பேசுவோம், ஜாலியாக இருக்கும், அந்த மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். பட் டெய்லி வரும்போது ஒரு சில மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் வரதான் செய்யும். அந்த டைமில் அவங்க மேலே நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னா டக்குன்னு அந்த கோவத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே கூடாது. கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம காம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட வந்து இப்படி தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அந்த டைமில் நம்மளும் அந்த கோவத்தில் வந்து வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த வார்த்தையை வந்து நம்மளால் எடுக்கவே முடியாது. நாக்கு ஒன்று தான் வந்து எலும்பில்லாதது. அது பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும் மற்றவங்கள. ஸோ நம்ம பேசும்போது மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் பேசணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளால் இருக்கவே முடியும். டக்குன்னு நம்ம அந்த கோவத்தில் வந்து படப்படான்னு ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நம்மளே அதுக்கப்புறம் நினைப்போம், ஐயோ இப்படி பேசிட்டோமே. நம்ம மனசே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நினைப்போம். ஸோ இப்போ ஒருத்தவங்க மேலே நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காம் ஆகிடுங்க. கொஞ்சம் நேரம் காம் ஆகிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கும் போது அவங்க கூட ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு போகல, அந்த பிக்சரை போய் பாருங்கள். பார்த்துட்டு அப்போ இப்படி தானே அவங்க நம்மளை இப்படி கேர் பண்ணிக்கிட்டாங்க, நம்மள இப்படி பார்த்துக்கிட்டாங்க, நம்ம அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசை வந்து தேத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இப்படி நீ பண்ணதே எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பே நம்ம உண்டு பண்ண மாட்டோம். இதுவே நம்ம பேசிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போய் நம்ம சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம். பட் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ல. அதனால் எப்பயுமே ஒருத்தவங்கிட்ட பேசும்போது நம்ம யோசித்து நிறுத்தி நிதானமாக பேசலாம். கோபம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அரேஞ்ச் பண்ணாமலே இருந்துச்சு. சரி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். கர்ச்சீஃப், ட்ரெஸ்ஸு, கவியோடது, மித்தோடது எல்லாமே வந்து ட்ரே போட்டு தான் அடுக்கியிருக்கேன். பட் இருந்தாலுமே அது ஃபுல்லாக கலைஞ்சி போய் கைக்கு நேராக இருக்கா, எடுத்து டெய்லி நான் இந்த சட்டை போடுறதான்னு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வச்சு பார்க்குறானுங்க. பார்த்துட்டு வேண்டான்னு சுருட்டி தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஃபங்க்ஷன்ஸ் போகிறதெல்லாம் தனியாகவும் வீட்டுக்கு போடுறதுக்கெல்லாம் தனியாக இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் மேலே போடுற ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரௌசர்ஸ் பேண்ட்ஸ் இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி கிளட்டர் பண்ணி எடுத்து வச்சாலுமே திரும்ப அந்த இடம் வந்து அதே மாதிரி தான் ஆகிடுது. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்லாம் இப்படி அடுக்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடமும் சேவ் ஆகும். அது மாதிரி ட்ரெஸ் வந்து கலைஞ்சி போகாமலும் இருக்கும். இப்போ இதுவே நம்ம அப்படியே வேர்ட்டிக்கலாக அடுக்கிட்டே போனோம்னா கீழே கீழே சாஞ்சிடும்ல சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுன்றனால. அதனால் இந்த மாதிரி ட்ரே வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது நிறையா ட்ரெஸ்ஸஸும் இதில் அரேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வெல்விஷர்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டம் வருது அப்படின்னா, இப்படி எனக்கு நடந்துருச்சு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்காக சுயநலமாக பேசுவாங்க. கொஞ்சம் சரி அவங்க அப்படி பண்ணுறாங்க, நீ தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளை தான் இது பண்ணுவாங்களே தவிர, ஆனால் எங்கள் அப்பா இருக்கார் பாருங்கள், என்னை வந்து அப்படி சொல்லவே மாட்டார். என்ன சொன்னாலுமே அவங்க செஞ்சது தப்பாகவே இருந்தாலுமே அவங்களே தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட எங்கள் அப்பா வந்து அதை ஒத்துக்கவே மாட்டார். நம்ம தான் பொறுத்து போகணும், பொறுத்தார் பூமி அழுவார், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை இப்படிங்கிற பழமொழி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். நம்ம இப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, என்ன போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம், நம்ம ஏன் இவ்வளோ மனசில் வந்து இன்றைக்கி இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது, நாளைக்கு நம்ம எந்த நிலமையில் இருப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம இப்படி தான் இருக்கணும், மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். நாளைக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருப்போம், இல்லை அவங்களே எந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லுவார் எங்கள் அப்பா. அந்த மாதிரி இருந்துட்டு அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் நான்லாம் யோசிப்பேன். நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய குட் ஹேபிட்ஸ் அவங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு வருமா, நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸையுமே அழகழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கவியோட சின்ன வயசு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு மித்ரனுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கவியோட ஞாபகமும் வரும், மித்துவோட ஞாபகமும் வரும். அவங்க போட்டிருக்கும்போது அந்த குட்டி குட்டி பேண்ட்டு, குட்டி குட்டி ஷர்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் அது எல்லாத்தையுமே வரிசையாக எந்த பக்கம் எது வந்து ஹேண்டியாக இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாகவும், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரேராக எடுக்கிறதெல்லாம் ஒரு கார்னர் சைட்லேயும் நான் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய துணியாக இருந்தால் கூட நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு நைட்டி நம்மளதெல்லாம் ஒரு நைட்டியாக இல்லை ஒரு டாப்பாக டக்குன்னு மடித்தோமா அது முடிஞ்சு போயிடும். பட் இந்த சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். எவ்வளோ மடித்தாலும் மடிக்க வந்துகிட்டே இருக்கும். அப்போ மடிச்சிட்டே இருக்கவும் அவர் வந்து அவனை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தில் வந்துட்டான் மித்ரன் வந்து. அவனை கண்டுக்கலையாம். அதனால மூஞ்சியை தூக்கிக்கிட்டு எப்படி திருப்பிட்டு போகிறான்னு பாருங்கள். எப்பயுமே அவனை கேர் பண்ணிக்கணும், அவனை கன்சிடர் பண்ணணும் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருப்பான். அவனுக்கு வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் கவி வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான், ஆனால் கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஆனால் இந்த மாதிரி வந்து இவனை மாதிரி கோச்சிக்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். பட் இவனுக்கு வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். நெக்ஸ்ட் அப்படியே சாயந்தரம் போல் ஒரு மைல்டாக ஒரு டீ போட்டு ஜாலியாக குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஈவினிங் போயிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி மார்க் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பேஸ்ட் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன், பவுடர் மாதிரி ரெடி பண்ணல. அது எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோஸ்லாம் நிறையா தான் இருக்குது. பட் நான் இன்னும் ட்ரை பண்ணலை. நான் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி தான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கேன். டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேருமே குடிச்சிடுறாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மக்கானா வச்சு பவுடர்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க.
தயவுசெய்து அதை கொடுக்காம நம்ம இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் நம்ம வீட்டிலே ரெடிமேடாக பண்ணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே ரொம்பவே ஹெல்தி குழந்தைங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன் வந்து எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் வந்து மித்து இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க, கவி ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒல்லியாக இருக்காங்களா குண்டாக இருந்தாங்கன்னா என்ன பிரச்சனை, அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா அவ்வளோதான். அதை நினச்சிட்டு நானுமே எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன். மற்றவங்க எல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே மனசு வந்து ஹர்ட் ஆகும் தான். என்ன செய்ய நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லேருந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவங்க குண்டாகலை ஆகுறாங்க, அதாவது அவங்களோட விருப்பம். இப்போ சின்னதாக இருக்கும் போது அவங்க குண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதுவே ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க குண்டாக இருந்தாங்கன்னா ஏன் இப்படி குண்டாக இருக்கான், ஏன் இப்படி குண்டாக இருக்கான், நிறையா சாப்பிடாத, ஒல்லியாகிறது, ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறது. அதுக்கு இப்போலேருந்தே அவன் பாட்டுக்கு இருக்கிறபடியே இருந்துட்டு போட்டும், ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, ஃபிட்டாகவும் இருக்காங்க. மற்ற குழந்தைங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பிரிஸ்காக தான் இருக்காங்க. சோம்பெல்லாம் படுத்துட்டு குண்டாக இருக்காங்க அப்படின்னா சோம்பலாகவே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எல்லாமே இவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க அப்படின்னு என் மனசுக்கு தெரியுது. ஸோ நான் எதுவுமே அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. உங்கள் குழந்தை வந்து சப்பியாக இருக்காங்களா இல்லை ஸ்கின்னியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்க பாடி ஷேம் பண்ணும்போது நீங்கள் தயவுசெய்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா உடனே மூஞ்சி கழுவ ஆரம்பிச்சுட்டு பவுடர் அடித்து போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத வேலைலாம் இந்த மித்துக்குட்டி செஞ்சிட்ருக்கான். பார்க்குறதுக்கு ரொம்பவே ரசிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் என் கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், see you all, take care.